இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. ஹாய் காய்ஸ், ஆக்சுவலாக செம்ம மழை வந்து நிற்க கூட முடியல. இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா கிடைக்கலனா திவ்யா. Hey guys, good evening to all. This is Throttler Chakru. Yes, நீங்கள் thumbnail பார்த்துருப்பீங்க. ஸோ R15ல் ப்ராஃபிட்டபுளாக பார்ட் டைமில் நம்ம ஒரு வேல்யூவான மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி ஃபன்னாகவும் இருக்கும், அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். எஸ், அண்ட் ஆஃப்கோர்ஸ் ரேப்பிடோ அண்ட் ஜொமேட்டோ இது எல்லாமே நான் பண்ணலான்னு தான் இருக்கேன். இன்றைக்கி 6 to 10:30 தான் நான் ஸ்லாட் வந்துட்டு ஓட்டலான்னு இருக்கேன். ஸோ அந்த டைமில் தான் இன்சென்டிவும் வரும், அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும் கொஞ்சம். ஸோ லாகின்ல தான் இருக்குது, ஆன்லைனில் தான் இருக்குது. அண்ட் தென் ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க, மொதல் ஆர்டரு பாருங்கள். நான் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் போகிறேன், தெரியலண்ணா. 1600 rupees, 6 கிலோமீட்டருக்கு 1600 rupees அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகே, தியோ ப்ரோமா அங்கே போகணும், தெரிஞ்ச இடம் தான். பிக்கப் லொக்கேஷன் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோம், தியோ ப்ரோமா. ஓகே, ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, ரீச்சில் கொடுத்துட்டு போயிட்டு ஆர்டர் கேட்கலாம். ஃபேஸ் கேட்குது, ஒரே நிமிஷம். சிரிக்காத லூசு, உருன்னு பாரு. முதல் சண்டை உலகத்துக்கே அப்லோட் பண்ணுறேன், போதுமா? ரெடி ஆயிடுச்சு, போயிட்டு பிக்கப் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. ஆமாம் ப்ரோ. த்ராட்லர் சக்ரு ப்ரோ, த்ராட்லர் சக்ரு. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன சேனல் கேட்டிருக்காரு. அதான் கடவுள். அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா, மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. ஓகே, பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்ரு போகணும். வாங்க போகலாம். அந்த கடையில் ப்ரோ, ஆனால் எனக்கே ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டு அண்ட் ஒரு ஷை ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு போனேன், போயிட்டு காட்டினேன், மொபைல் காட்டினேன் ஓடிபிக்கு. அப்போ அந்த ப்ரோ வந்துட்டு கை காட்டினார். சிங்கடா கை காட்டினான்னு பார்த்தா கேமரா கை காட்டினார். இல்லை ப்ரோ, நான் இன்னும் கேமரா ஆன் பண்ணலை. இரு ப்ரோ, இப்போ ஆன் பண்ணுறேன், இப்போ கை காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணேன். அப்புறம் தான் கை காட்டி அவர் சேனல் நேம்லாம் கேட்டார். இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நடக்கும்போது தான் நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட்டு இம்ப்ரெஷன், அது எதில் எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க. நீங்கள் ஈவன் பொண்ணு பார்க்க போனாலும் சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போனாலும் சரி, இல்லை வேறு யார்கிட்டையுமே நீங்கள் பேச போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி தான் இதுவும். முடியாது, ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. ஸோ இது வந்து கைஸ், நான் பார்ட் டைம் தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ ஈவினிங். ஸோ இதை வச்சு நீங்கள் எதுவும் எப்படி சொல்கிறது, இதிலே நம்ம ஃபுல்லாக ஏர்ன் பண்ணலாம், சம்பாதிக்கலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க. இது நான் பார்ட் டைமில் தான் நான் பண்ணுறேன். சாட்டர்டே சண்டே எனக்கு லீவு தான். ஸோ அந்த டைமில் கூட நான் பண்ணுவேன். கையில் கேஷ் இல்லைன்னா நான் ரேப்பிடோ ஓட்டுவேன். அது ஒரு 100 ரூபா 50 ரூபா வரும். பக்கத்தில் வந்தாச்சு.
கொடுத்துடலாம். இதுதான் நினைக்கிறேன். ஹலோ பாஸ் பொண்ணு பேசுது பாஸ், ஒரு பொண்ணு பேசுது. ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல மாயா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஒரு போர்டு தெரியுங்களா? அதுல வந்துட்டு உள்ள ஒரு ஆம்னி நிக்குதா பாருங்க. ஆமாங்க. அந்த ஆம்னிக்கு ஃப்ரண்ட்ல வச்சிருங்க நான் எடுக்கிறேன். ஓகே. ஆம்னிக்கு ஃப்ரண்ட்டில் வைக்க சொல்லிட்டாங்க. வச்சிரும். கேட் லாக்கில் இருக்குது. ஓகே, இங்கே வச்சுருவோம். உள்ளேருந்து வருவாங்களோ? ஆர்டருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டு, ஓ 70 கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டருக்கு. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் பார்க்கலாம். ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு 650 ஆச்சு. ஏன்னா செம்ம டிராஃபிக் இங்கே கோயம்பேடு சைடெலாம். கேஎஃப்சி நின்னா ஆர்டர் வரும். காய்ஸ், வர வழியில் ஒரு ஆர்டர் வந்துருச்சு, 25 ரூபா ஆர்டரு. இங்கே லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ஜீனி ஆர்டர்னு. திருச்சி பிக்கப் லொக்கேஷன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், இது ஜீனி ஆர்டர் தான். ஸோ பிக்கப் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடுத்தாச்சு, அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் இமேஜஸ். கஸ்டமர் லொக்கேஷனுக்கிட்ட வந்தாச்சு. எம் டவர் ஐ திங்க் திஸ் ஒன் நினைக்கிறான். இதே தான். எங்கே நிப்பாட்டுறது? இங்கே நிப்பாட்டுவோமா? பைக் எங்கே நிப்பாட்டுறது? உள்ளே போகணும். பைக் எங்கே நிப்பாட்டுறது? பைக் பார்க்கிங் எங்கே நிப்பாட்டுறது? இங்கேயா? இப்போ இந்த ஆர்டருக்கு 25 ரூபீஸ் வந்துச்சு. இப்போது வந்துட்டு 15 ரூபா சர்ச் போட்டிருக்காங்க. ஜோன் உள்ளே போகணும். ஜோன் பக்கம்தான். காய்ஸ், ஆர்டர் வந்துருச்சு. பார்க்கலாம் எவ்வளோ ஆர்டருன்னு. 37 ரூபா ஆர்டரு, 2.5 கிலோமீட்டருக்கு. எனக்கு தெரிஞ்சு சர்ச் போட்ட மாதிரி தெரியலையே. ஸ்விக்கி மாமா கொள்ளை அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். 35 ரூபா ஆர்டரு. தெரியுமா என்னன்னு தெரியல நினைக்கிறேன். ஸோ பக்கம்தான் கேஎஃப்சி. போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐ திங்க் ரொம்ப வைடாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வரும். காய்ஸ், அப்படியே இன்னொரு ஆர்டர் போட்டாங்க, பேட்ச் ஆர்டரு. ஸோ அதையும் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிக்குவோம். உனக்கு ஆனால் போட்டானுங்கன்னு வச்சுங்களேன். கேஎஃப்சியில் மட்டும் லேட் ரொம்ப பண்ணுவானுங்க ப்ரோ. இங்கே மட்டும் இல்லை, எல்லா கேஎஃப்சிலையும் ரொம்ப லேட் பண்ணுவானுங்க. அதான் வெறுப்பாக இருக்கும். இப்போ இந்த வியூ ஓகேவான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போது வியூ சேஞ்ச் பண்ணேன். வியூ ஓகேவான்னு பாருங்கள். வந்தாச்சு லொக்கேஷனுக்கு. கைஸ், ஆக்சுவலாக பிக்கப் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 7 மினிட்ஸ்க்கு ஆகிடுச்சு. செகண்ட் ஆர்டரும் அதே மாதிரி தான் சொன்னெல்லாம் வரும்போது. கேஎஃப்சி மட்டும் எப்போவுமே டிலே பண்ணுவானுங்க அப்படின்னு. மழை வேறு வர மாதிரி இருக்குது, ரொம்ப காற்றடிக்குது. அதுக்குள்ளே வாங்கிட்டு போயிட்டா பரவாயில்ல. பார்க்குறேன் எப்போ கொடுக்குறாங்கன்னு. கைஸ், ஆக்சுவலாக பிக்கப் பண்ணியாச்சு. ரெண்டையுமே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கோம். பேட்ச் ஆர்டர் 2 முடிச்சுட்டா இப்போ 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். மழை வேறு வர மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. இது வேறு வச்சுருக்கோம். இது இந்த வழியில் போடணுமா? நேராக போய்க்கலாம். காய்ஸ், பேட்ச் ஆர்டர் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. அதில் நம்பர் 4 நம்பர் எழுதிருக்கீங்களா, ஓடிபி. ஸோ அதை பார்த்து கொடுங்க. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு டைம் அப்படி தான் மாற்றி ஒரு கஸ்டமருக்கு இன்னொரு கஸ்டமருக்கு மாற்றி கொடுத்துட்டேன்.
அவங்களும் அந்த பார்சலை பிரிச்சுட்டாங்க. ஸோ கடைசியில் அப்புறம் ஸ்விக்கிக்கு கஸ்டமர் கேர் கால் பண்ணி அப்புறம் ஹோட்டலுக்கு போயிட்டு அதை மாற்றிட்டு கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ஆர்டரே கேன்சல் பண்ணிட்டாங்க. 2 ஆர்டருமே கேன்சல் ஆகிடுச்சு அந்த டைமில். ஸோ பார்த்து சேஃபாக கொடுங்க. அப்புறம் கடைசியில் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். எந்த மாதிரி உங்களுக்கு பைக் ஓட்டுறது எப்படி ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசியில் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பார்க்குறதும் இல்லாமல் கொஞ்சம் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். நிறையா என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கண்டென்ட்லாம் வரும். ஸோ என்னோடய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னென்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. அப்போ தான் நான் கொஞ்சம் ஒவ்வொரு வீடியோக்கும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இவங்க தான் அந்த கஸ்டமர். ஹாய். பேர் என்ன? கோஷிகாவா? யார் உங்களுக்கு பேர் வச்சது? அப்பாவா? தேங்க்யூ தேங்க்யூ சொல்கிறல. 43 வந்திருக்கு. 5 ரூபா வெயிட் டைமு, 15 சர்ஜு. ஓகே, நெக்ஸ்ட்டு போய் டெலிவரி பண்ணுவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். ஸோ எப்படி ஏர்ன் பண்ணால் எந்த மாதிரி எந்தெந்த இதில் வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ணலாம், லைக் ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ரேப்பிடோ, அந்த மாதிரிலாம் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம், எந்த டைமில் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் அடுத்தடுத்து கண்டென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கீப் சப்போர்ட் அண்ட் கீப் வாட்ச். கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு, போயிட்டு டெலிவரி பண்ணுவோம். ஹாய், தேங்க்யூ. பெரிய மனுஷங்களோட சின்ன பசங்க தான் ஒரு அழகாக இருக்காங்க. ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் மற்றவங்களும் இன்புட் நமக்கு தருவாங்க. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். எஸ், கன்ஃபார்ம் 46. கிட்டத்தட்ட இதுக்கு வந்துட்டு 5.5 கிலோமீட்டர் வந்து அங்கேருந்து 46 அடுத்த ஒரு பிக்கப் வந்துடுச்சு. ஓ, 128 தெரியும்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்டருக்கு பிக்கப் பண்ணோம். ஓகே, சரி, நான் போக வேலை கண்டினியூ பண்ணுறேன். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். மூடிட்டு இருக்க மாட்டேடா. ஆக்சுவலாக மழை வர்ற மாதிரி இருக்குது. பயங்கர காற்று. இது பாருங்களேன், அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு அவங்க சர்வ் பண்ணுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க சமைச்சு அவங்க ஆன்லைனில் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதோட ஐடியாஸ்லாம். இதை பற்றி எனக்கு ஒருத்தர் சொன்னார். ஸோ நான் அதை ஷேர் பண்ணுறேன் போகும்போது. ஆக்சுவலாக ஃபுட்டு பிக்கப் பண்ணியாச்சு. ஆனால் தூறுது, மழை வருது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கேமரா நனையுது. ஓகே, கேமராவை கழட்டி வச்சுறேன். நான் சேஃப் இல்லை, கழட்டி வச்சுட்டு மழை நின்னதும் கொஞ்சம் நான் விளாக் பண்ணுறேன். கைஸ், ஆக்சுவலாக செம்ம மழை வந்து நிற்க கூட முடியல. ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், நிற்க கூட முடியல.
கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு தான் நான் போனோம். கோப்ரோலாம் இருக்குது, ஃபுல்லாக நனைஞ்சு போயிடும். ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு நான் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணுறேன். vlog கண்டினியூ பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ பார்த்துட்டு நான் ஃபைனலாக கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ நேற்று vlog வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நேற்று நைட்டு எண்டிங் வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். பட் வந்துட்டு ரொம்ப மழை வேறு. நேற்று நைட்டு அந்த கடைசியாக ஒரு ஆர்டர் பார்த்தோம்ல, விருகம்பாக்கம். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வந்துச்சு, கரெக்டாக 9:40 சம்திங் அந்த ஆர்டர் வந்துச்சு. அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு அதுவும் போக முடியல. அது ஒரு 100 ரூபா ஆர்டரு, அதுவும் போக முடியல. கோயம்பேடு சைட்லாம் செம்ம டிராஃபிக்கு, ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு கோயம்பேடு சைட்லாம். ஸோ அதனால் வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ நேற்று எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு பார்த்தா, ப்ராஃபிட்டுன்னு சொல்ல முடியாது. 4 ஆர்டர் தான் பார்த்தேன், 30 கிலோமீட்டர் ஓட்டினேன். அதில் வந்துட்டு 336 சம்திங் வந்துட்டு எனக்கு வந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு 3 ஆர்டர் பார்த்துருந்தேன்னா அந்த இன்சென்டிவ் டார்கெட்டும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அந்த 115 கூட வந்திருக்கும். ஸோ அதை வச்சு கூட நம்ம மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். திருப்பி நான் அந்த vlog பண்ணுவேன் நான் இதே மாதிரி பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்க்குறேன். இது ஒரு ஜஸ்ட் ட்ரெய்லர் மாதிரி நினச்சிக்கோங்களேன். ட்ரிக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பார்ட் டைமில் வந்துட்டு எது கொஞ்சம் உங்களுக்கு நான் ஓட்டின வரைக்கும் நான் சொல்கிறேன் எது உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு. உங்களுக்கு மார்னிங் வந்துட்டு ரேப்பிடோ ஓட்டுங்க. மார்னிங் 6 to or 7 to 8, 9 அந்த மாதிரி டைமில் ரேப்பிடோ ஓட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஆர்டர் வரும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ரேப்பிடோவே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ப்ராஃபிட் வராது. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் வந்துட்டு அந்த ரேப்பிடோ பீக்காக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஆஃபீஸ் போவாங்க. ஸோ அந்த இதனால வந்துட்டு ஆர்டர் நிறையா வரும். அண்ட் தென் வந்துட்டு ஸ்விக்கி இந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஸ்விக்கி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே தான், எனக்கு பெட்டராக தான் இருக்குது. நான் இன்னும் ஜொமேட்டோ ஓட்டல, ஒரே ஒரு நாள் தான் ஜொமேட்டோ ஓட்டினேன். அதுவுமே வந்துட்டு டிஷர்ட் இன்னும் வரல, டிஷர்ட் பேக் எதுவுமே வரல. 1 day தான் ஓட்டினேன். ஸோ ஸ்விக்கி இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பார்ட் டைம் சேலஞ்சு, அதுக்கப்புறம் 24 hours சேலஞ்ச் போடலான்னு பார்க்குறேன் நான். ஸோ அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி போடலாம், ஸ்விக்கிலே உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது, டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அண்ட் தென் யாரும் புதுசாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ யாரும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மழைனால கொஞ்சம் நேற்று கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இல்லை அதுக்கேற்ற மாதிரி நானும் அதை கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. உங்களோட தாட்ஸையும் நீங்கள் சொல்லுங்கள். அகைன் இதே மாதிரி இதே சேலஞ்சில் நம்ம பண்ணுவோம். 1 dayல எவ்வளோ நம்ம R15ல் எவ்வளோ பண்ண முடியும், ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன். ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே காய்ஸ், நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். See you in next video. Thank you. டாட்டா, பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.